உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுக்குள் எச்செயலுக்காக என் மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உம்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கின்றாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்ததால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு எடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருள் அடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். அடுத்த வாரத்திலிருந்து புனித வாரத்தை துவங்க இருக்கின்றோம். இந்த தவக்காலம் முழுவதிலும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு செய்தி, துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியையும் ஆற்றலையும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற உண்மையை நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருப்பதை நாம் இந்த நாளில் இந்த அனைத்து வாசகங்களிலும் நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் தவக்காலத்தில் பல சிலுவை பாதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதிகமாக நாம் அனைவருமே சில நபர்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் தங்கியிருக்கலாம், திருவிழா எடுத்து வாசித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? நம்மளுடைய மனதில் இதனுடைய வார்த்தை வாழ்வாக காட்டிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது கடந்த மாதத்தை போல அல்லது கடந்த வருடத்தை போல இதுவும் ஒரு வருடம்
இதுவும் ஒரு மாதம், இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சற்று நாமே சோதித்து பார்ப்போம். இன்று யூதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து, இயேசுவுக்கு துன்பம் கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள் என் தந்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னை பார்ப்பவர்கள் என் தந்தையை பார்க்க முடியும் என்பதை சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் கல்லை எரிந்து அவரை விரட்டுவதை பார்க்கின்றோம். சில நேரம் நாமும் இதே நிலையில் இருக்கின்றோம். நல்ல காரியங்கள் அல்லது நம்முடைய எண்ணம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தாலும் நாம் அதனை அறிந்து கொள்ளாமல் அதனை இந்த உலக காரியங்களில் நான் இதை செஞ்சா எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு நான் எதற்கு உங்களுக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த இரண்டாவது எண்ணம் நம்முடைய நல்ல காரியங்களை உள்ளே அமைத்து விட்டுவிடுகின்றது. சில நேரம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் இந்த யூதர்களைப் போல இயேசு கிறிஸ்துவை கல்லை எரிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நல்ல செயல்களை செய்ய முடியாமல் நாம் உலக காரியங்களை முன்னிட்டு கல்லை எரிந்து அதை ஒன்றுவிடுத்துக் கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த இறை வார்த்தை நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கிடைக்கின்றது. நீங்கள் எப்பொழுது பிறருக்கு நன்மையை செய்ய உங்களுடைய மனம் உவந்து செய்கின்றீர்களோ அப்போது இறைவன், நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இறைவன், நீங்கள் நம்புகின்ற இறைவன் உங்களுக்குள் இருந்து பிறருக்கு அந்த இறைவனை கொடுக்க செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெரிவிக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு நம்மில் இருக்கின்ற குழப்பங்கள், சமாதானமின்மை, சோதனைகளை அனைத்தும் முறியடிக்க முடியும் என்பதையும் திருக்குறள் ஆசிரியர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு கூறப்படுகின்றது. என் நெருக்கடி வேளைகளில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளைகளில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். நமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அவருக்கு புரியவில்லை. இந்த திருவிழை ஆண்டவரை நோக்கி வந்திருக்கின்றோம். பல்வேறு கலக்கத்தோடும், பல்வேறு குழப்பங்களோடும், பல்வேறு பிரச்சனைகளோடும், கண்ணீரோடும் வந்திருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோமோ அத்தனை ஜெபத்தையும் இறைவன் செவிசாய்த்து அதற்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்க அல்லது ஒரு உற்சாகத்தை இறைவன் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அதை விசுவசிக்கின்றோமா? அது மட்டுமல்லாமல் அந்த இறைவனை உட்கொண்டவர்களாக அந்த இறைவனையே நம்முடைய செயல்களினால் பிறருக்கு எடுத்துக்காட்ட இறைவன் நமக்கு ஒரு உரிமை அழைக்கின்றார். எனவே அந்த அழைப்பு பெற்ற மக்களாக நாம் இருந்து நம்முடைய சோதனை, துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவரோடு இணைந்து அதனை எடுத்து செல்ல ஆற்றல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இறைவனை முழுமையாக பற்றிக்கொண்டு தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இதனுடைய ஆசீர்வாதம், இதனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக.